இதுதான் திமுக விழித்தெழ வேண்டிய நேரம். திமுக விழித்தெழ வேண்டிய நேரம் இதுதான். தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. திருப்பரங்குன்ற விஷயம் இன்னைக்கு தொடாமல் இருந்ததன் மூலம் இவர் பிஜேபியோடு ஒரு மறைமுகமான ஏதோ ஒரு புரிதல் இருக்கின்றது என்ற அச்சத்தை இது ஏற்படுத்துகிறது. அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். இவ்வளவும் பேசுகிற விஜய் நல்ல உரை, நான் மறுக்கல. எலெக்ஷன் வரும்போது அவர் தனியாக நின்று 4 முனை பூட்டினா அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். போலிங் டே அன்னைக்கு என்ன ஆகும்? கடைசி ஒரு 3 வாரம் என்ன ஆகும்? நம்ம அடிக்கடி பேசுறது போலிங் டே மேனேஜ்மெண்ட். ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாம் நடக்கும், கடைசியில் ஓட்டு போட வருவானா? உங்கள் ஓட்டரை பூத்து கூட்டம் தான் சார் உங்களுக்கு சேலஞ்சு. ஏன் சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்க? இருக்கிற ஓட்டை பூத்து கூட்டணுறதுக்கு பெரிய கட்சிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இவ்வளவும் பேசுகிற விஜய் நல்ல உரை, நான் மறுக்கல. எலெக்ஷன் வரும்போது அவர் தனியாக நின்று 4 முனை பூட்டினா அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? அரித்மெட்டிக் திமுக சாதகமாக இருக்குது 4 முனை போட்டினா. இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டின்னு ஐஓயு, பிரணாய் ராய் ஜேர்னலிஸ்டோட ஃபேமஸ் தியரி. ஐஓயு இல்லாமல் ஒரு இன்கம்பன்ட் கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்புறதுன்றது கடினம். இன்றைய தேர்தல் முறை அப்படி மாறி போயிடுச்சு. கையில் கவர்மெண்ட், அதாவது பதவியில் இருக்க கவர்மெண்ட்டுக்கு இருக்க அட்வான்டேஜ் எதிர்கட்சி கிடையாது. இப்போ பீகாரில் 10,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தாங்க. ஏன் ராகுல் காந்தியாலையும் அகிலேஷ் யாதவாலையும் அது வேணும்னு சொல்ல முடியல, வேணான்னு சொல்ல முடியல? அது அப்பட்டமான கையூட்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ அவங்க 10,000 ரூபாய், இவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் சில திட்டங்கள் வச்சுருக்காங்க. பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. அப்போ திமுக இந்த தேர்தலில் ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்குது எதிர்கட்சிகளை விட. அந்த நம்பிக்கை திமுகவை இன்று விஜயோடைய பிரச்சாரத்திலிருந்து கவலை கொள்ளாமல் சற்றே நிம்மதி அடைய வைத்திருக்கிறது. சற்றே அப்படி தான் நான் சொல்வேன். చంపొద్దు నేను